அனைவருக்கும் வணக்கம். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுடைய வாழ்வில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே 3 என்ற குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3, 12, 21 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அனைத்து விதமான பணிகளையும் நேர்வழியில மற்றவர்களின் மனமும் கோணாமல் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற 3 என்ற தேதி பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த டிசம்பர் மாதம் என்பது மிக வலுவாக குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவேதான் நிச்சயமாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். ஏனென்றால் இந்த டிசம்பர் மாதம் என்பது 12 என்ற எண்ணை குறைக்கிறது. 12 என்பது 1, 2 இடம்பெறக்கூடிய எண். இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டும் போது 3 என்ற எண்ணானது கிடைக்கிறதுங்க. 1 என்பது சூரியனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண். ஆளுமையும் அதிகாரமும் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சூரியன் இந்த டிசம்பர் மாதத்தில் பல மடங்கு வெளிப்படுத்த போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 2 என்பது சந்திரனின் மதிநுட்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சிகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து 3 என்ற எண்ணை குருவின் அமைப்பை வெளிப்படுத்துகிறது. பொதுவாகவே 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் குருவின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் குருவை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திருப்பதால் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பொன்னான தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டில் இறுதி மாதமாக இந்த வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சனியின் ஆதிக்கத்தில் இந்த வருடம் நிறைவடைகிறது. அடுத்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நிச்சயமாக 2024 என்ற எண்ணில் 2 முறை சந்திரனும் ஒரு ராகுவும் இடம்பெற்று முழுமையாக அவற்றின் கூட்டுத்தொகை 8 என்ற சனியை வெளிப்படுத்துவதால் சனியின் ஆதிக்கத்தில் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நீதி தவறாத நடுநிலை தவறாத சனி இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே அவருடைய சாராம்சம் வெளிப்படுவது மட்டுமல்லாது குருவினுடைய தன்மையும் அற்புதமாக வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிக அற்புதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு மாதமாக நிச்சயம் டிசம்பர் மாதம் பார்க்கப்படுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான தடையும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. பண பற்றாக்குறை என்பது இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனி பகவானுடைய இறுதி மாதமாக அமைவதால் பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு அதீதமாக இருந்து வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவாக முயற்சிகளுக்கு மிக சிறந்த ஏற்றதொரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறதுங்க. எனவே 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு மிக சாதகமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது
உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய தொல்லைகளும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டுங்க. நிரந்தர பணி தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த நிலையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக கடமைகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. முன்கோபத்தை குறைத்து தேவையற்ற பல பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருக்கும்போது சனியின் ஆதிக்கத்தில் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்த சூழ்நிலைகளை தவிர்த்து முழுமையாக தொழில்நுட்பத்தையும் புதுவிதமான யுக்திகளையும் பயன்படுத்தி முடிவெடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நிறைவான யோகம் இந்த வேளையில். எனவே தொழில்துறையில் நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான பல நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்பார்த்தபடி நல்ல வளர்ச்சி உண்டு. தடைகள் தாமதங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று குறைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரும்பாலான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. மிக தெளிவாக பல பணிகளை துல்லியமாக செயல்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல நேரம் கலைத்துறையில் மிகவும் பிரம்மாண்டமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. எனவே 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றுதல் பல வகையான பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் அமையக்கூடிய வருடமாக பார்க்கப்படுவதால் சனியின் ஆதிக்கத்தில் நிறைவாக இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறதுங்க. நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய முதன்மையான யோகமும் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் இந்த டிசம்பரில் உண்டு. மேலும் இந்த டிசம்பர் மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி வரும்.